நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் உன் மனசு போட்டு குழப்பிக்கிற? நீ அங்க இருந்ததை வச்சு அந்த காசை நீ தான் எடுத்திருப்பேன்னு அந்த ப்ரொஃபஸரோ அந்த கரஸ்பாண்டோ தப்பா நினைக்கலாம். ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்ட யாரும் அதை நம்ப மாட்டாங்க. நீ என்னதான் ஆறுதல் சொன்னாலும் காலேஜில் இருக்கிற எல்லாரும் என்னை திருடுனா பார்க்கறது தான் உண்மை. உண்மை ரொம்ப நாளைக்கு தூங்கிட்டு இருக்காது. கூடி சீக்கிரம் அது வெளியில வரதான் போகுது. கவலைப்படாத சரவணா. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நீ எக்ஸாமுக்கு படிக்காம இருக்காது. ஒழுங்கா படி. என்னோட பெரிய வருத்தமே அதுதான் திவ்யா. எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானத்தை தாண்டி தான் நான் இதை படித்து முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் படிக்க முடியுமா, பெற்றவங்களோட கனவை நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல திவ்யா. ஏன் உன்னால முடியாது சரவணா? கூடிய சீக்கிரம் காலேஜ்ல திருடினது யாருன்னு தெரியதான் போகுது. திரும்ப நீ காலேஜ்க்கு வரதான் போற. அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? திருடினது யாருன்னு தெரிஞ்சா பரவாயில்ல, ஒருவேளை தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அதனால அந்த திருடன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா மாட்டிக்கு தான் போறான் பாரு. நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையே. ஆனா நம்பிக்கை தான் வாழ்க்கை சரவணா. நீ கடவுளை நம்புறியா? நான் நம்புறேன். கண்டிப்பா உன்னை அவசரப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கரஸ்பாண்டன்ட் வருத்தப்பட தான் போறாங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. முதல்ல இப்படி நீ கவலைப்படுறதை விடு சரவணா. சரி. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு. அதுக்காக தான் நான் இருக்கேன். நீ யார்கிட்டயும் கேட்க தேவையில்லை. அப்படி கேட்கறதும் எனக்கு பிடிக்கல. எனக்கு நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். கவிதா கிட்ட நீ எந்த ஹெல்ப்பும் கேட்க தேவையில்லை. அவதுக்கு உனக்கே ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்ச தூரத்தில் மெக்கானிக் செட் இருக்கு, நான் போய் வேணா மெக்கானிக் கூப்பிட்டு வருவா. சரவணா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லு திவ்யா. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ உன் சைக்கிளை என்ன ட்ராப் பண்ண முடியுமா? கேரியர் இல்லை, நீ முன்னாடி தான் உட்காரணும். பரவாயில்லையா? ம். வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன். ம். இல்லை திவ்யா,